நடுத்தர வயதினருக்கு அறிகுறி இல்லாமல் இதய நோய் வரும் ஆபத்தை 15 நிமிடங்களில் அறியக்கூடிய பரிசோதனை நடைபெற்றது. கால்சியம் ஸ்கோரிங் என்பது இதய நலனை குறிக்கும் ஒரு பரிசோதனையாகும். இது நடுத்தர வயதினரின் அறிகுறிகள் இல்லாமல் இதய பாதிப்பு கொண்டவர்களை எளிதாக கண்டறிய உதவக்கூடும். பொதுவாக தனியார் மருத்துவமனைகளிலேயே செய்யப்படும் சோதனை தற்போது அரசு மருத்துவமனையில் குறைந்த கட்டணத்தில் செய்யப்பட்டு வருகிறது. உடலில் கருவி எதுவும் செலுத்தாமல் சுமார் 15 நிமிடங்களுக்குள் செய்யப்படும் இந்த சோதனை எதிர்காலத்தில் இதய நோய் ஏற்படுவதற்கான ஆபத்து உள்ளதா என்பதை தெரிந்து கொள்ள உதவுகிறது. கால்சியம் மதிப்பீடு சோதனை என்பது சிடி ஸ்கேன் பரிசோதனை ஆகும். இது ஒருவரின் இதய தமனிகளில் எவ்வாறு கால்சியம் உள்ளது என்பதை மதிப்பிடுகிறது. இதய தமனிகள் இதய தசைக்கு இரத்த ஓட்டத்தை வழங்குபவை. இதய தமனிகளில் உள்ள கால்சியத்தின் அளவு ஒருவரின் இதயத்தில் பிளாக் உருவாக்கி இருக்கிறதா என்பதை சொல்ல முடியும். பிளாக் என்பது தமனிகளில் கொழுப்பு கால்சியம் சேர்ப்பதால் ஏற்படும் படிவமாகும். இது நாளடைவில் தமனிகளை சுருக்கவோ அல்லது அவற்றில் அடைப்பு ஏற்படுத்தவோ கூடும். அதாவது இதய தமனி நோய் ஏற்படலாம். இது மாரடைப்புக்கும் வழிவகுக்கும். இந்த சோதனையின் நோக்கம் ஒருவருக்கு எதிர்காலத்தில் இதய நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதா என்பதை கண்டறிவதே ஆகும் என்கிறார் இருதயவியல் மருத்துவர் ரஃப்வாய் ஷவுகத் அலி. பெற்றோருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருந்தாலோ குடும்பத்தில் வேறு யாருக்காவது இதய நோய்கள் இருந்தாலோ அவர்கள் தங்களுக்கு இதய நோய் ஏற்படுவதற்கான ஆபத்து உள்ளதா என்பதை கண்டறிந்து கொள்ளலாம். இந்த சோதனை அவர்களுக்கான எச்சரிக்கை மணியாக இருக்கும். நடுத்தர வயதில் ஒருவர் உயர் ரத்த அழுத்தம், அதிக கொழுப்பு, பெற்றோருக்கு இதய நோய் ஏற்பட்டிருந்தால் அவர்கள் கண்டிப்பாக இந்த சோதனையை செய்து கொள்ளலாம். இதன் மூலம் எதிர்காலத்தில் அவர்களுக்கு இதய பாதிப்பு ஏற்படுவதற்கான ஆபத்து உள்ளதா என்பதை சுலபமாக தெரிந்து கொள்ளலாம் என்கிறார் அவர்.